அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே நான் என்ன மாதிரி சொல்லியிருந்தேங்கிறத நான் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ குட் ஃப்ரைடே வருது, இன்டர்நேஷனல் ஹாலிடே. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய மூமெண்ட் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் கூட நேற்று சொல்லியிருந்தேன். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செக்டார் க்ளோசிங் டேட்டாஸ், அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு பெரிய மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு பையா ஆகும் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். பாசிட்டிவ் க்ளோசிங் மட்டும் இல்லாமல் ஸோ அளவுக்கு அதிகமான ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். இப்போ பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1575 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் க்ளோசிங். இதெல்லாம் சாதாரணமாக நடந்துடாது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம்ப் கொஞ்சம் 2-3 நாளாக கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு நிறைய வரி சலுகை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய அமௌண்ட் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பெரிய அளவில் இறங்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த சண்டை கூட இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு growth கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் ஸ்டாக்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பெரிய அளவில் அடி வாங்கிட்டு இருந்துச்சு. எப்போ அப்படின்னா ஒரு போன மாதம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. மார்ச்சுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கட்டாயம் கரெக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு சார்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல கரெக்ஷன் இருக்கும். இந்த மார்ச்சுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை growth ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே தான் இந்த வருஷமும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் எக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 62,303 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை 61,804. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இன்னொரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி பிரேக் அவுட் நடத்துகிற பேர் சொல்லிட்டேன். நான் எதை வச்சு சொல்லியிருந்தேன்னா ஆல் டைம் ஹைக்கு மேலேயே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக பெரிய மூமெண்ட் பை சைடு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுவும் நடந்திருக்கு. ஸோ இன்னொரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பேங்க் நிஃப்டிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் இது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகுமா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல்ஸா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. இதில் 2 ஸ்கிரிப்டில் அதிகமாக நடந்திருக்கு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, அப்புறம் மிட் கேப் நிஃப்டி. இந்த 2 ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை ஹெவியாக பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கூட மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சியில் மொத்தம் 2837 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1793 ஸ்டாக்ஸ் மேலே வந்திருக்கு. டிக்ளைன்ஸ் 970, அன்சேஞ்சு 74. ஸோ 52 வீக் ஹைல 64 ஸ்டாக்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று 54 இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு 61 ஸ்டாக்ஸ் ஹை வந்திருக்கு. 52 வீக் லோல 16 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 104, லோயர் சர்க்கியூட்ல 13 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நான் நேற்று ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தேன். ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு நல்ல ஒரு growth கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதாவது பெரிய growth ஒரு மார்க்கெட் கொடுக்குதுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் நமக்கு பாசிட்டிவ்ல இருந்தா மட்டும்தான் ஒரு பெரிய growth கொடுக்கும். ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். அப்புறம் நிஃப்டி 50 எடுத்தது ரிலையன்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஓகே, இன்னைக்கு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் மேலே வந்திருக்கு. நம்ம ஸ்டாக்ஸோட கிராஃப் காட்ட முடியாது. ஏன்னா ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் கிராஃப்ஸ் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால காட்ட முடியாது. பட் ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் ஆயிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெலிகிராம் சேனலில் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஒரு புது ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டாப் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ அதே பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 days ஹாலிடேஸ், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ அடுத்தது ஏப்ரல் 21 நினைக்கிறேன். ஆமாம், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 எப்படி இருக்கும் மார்க்கெட் ஓப்பனிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
ஒரு 3 மாசம் வந்து ஒரு டவுன்ல இருந்த மார்க்கெட் இப்போதான் growth ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பா growth ஆக முடியாதுன்னு சொல்லலை. பட் நம்ம மண்டே மட்டும் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது growth இப்போ ஒரு மந்த் ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு growth தான், இல்லைன்னு சொல்லலை. பட் மண்டே வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அது எந்த இடத்துலங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த செக்டார் வந்து தொடர்ந்து பை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேங்க்எக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பைல வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஹையா பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைன்னா பிவோட் பாயிண்ட், நீங்க பிவோட் பாயிண்ட் டிரா பண்ணிக்கோங்க. பிவோட் பாயிண்ட் டிரா பண்றது எப்படி அப்படின்னா, இந்த கேண்டல் இப்போ ஃபின் நிஃப்டி இருக்குன்னா இந்த கேண்டலோட ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 கொடுத்தோம் அப்படின்னா பிவோட் பாயிண்ட் வந்துடும். ஸோ மார்க்கெட் ஹையா பிரேக் அவுட் பண்ணா நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் தாராளமா இந்த ஃபின் நிஃப்டி, பேங்க்எக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி, இந்த மூணுமே வந்து பிரேக் அவுட் பண்ணிடலாம். பிரேக் அவுட் பண்ணால் நம்ம தாராளமாக பை சைடு வந்து போயிடலாம். இல்லை அப்படின்னா பிவோட் பாயிண்ட் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. பிவோட் பாயிண்ட் ட்ரா பண்ணிட்டுங்க. இப்போ பிவோட் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து இருக்கு. ஸோ இதை ட்ரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் வந்து நமக்கு பிவோட் பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபின் நிஃப்டியில் 25,804 தான் நமக்கு வந்து ஒரு பிவோட் பாயிண்டாக கிடைக்குது. அப்படின்னா ஒன்று க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்குமே நம்ம வந்து டார்கெட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இருக்கும். ஒன்று ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் வச்சிடுச்சு அப்படின்னா மேலே வந்துடும். இல்லை அப்படின்னா ஸோ நம்ம இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பை எடுக்கிற மாதிரி இருக்கும், பேப்பர் ட்ரேடிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க்எக்ஸ், இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இப்போ பேங்க்எக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து இப்போ நான் சொல்றது பேங்க்எக்ஸுக்குமே பொருந்தும். ஆனால் பேங்க்எக்ஸ் வந்து நல்ல ஒரு ஹையா பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், அது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 54,489. ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகாமல் நின்றுட்டு இருக்கு. ஸோ மேபி ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டபுள் டாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃபால் வந்து எடுத்திருக்கு. 47,842, 47லேருந்து 54லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வரல, இந்த இடத்துல டச் பண்ணலை. ஸோ அகைன் வந்து இப்போ தான் டச் பண்ணியிருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லை இந்த 54,489க்கு போயிட்டு டச் பண்ணிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலோ ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்ஷன்னா செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு பேங்க் நிஃப்டியில். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாம சப்போஸ் மார்க்கெட் வந்து மார்னிங்கே இந்த 54,489 பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தாராளமாக நம்ம வந்து ஒரு பை சைடு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்போ கரெக்ஷன் எடுக்கும், க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த 54,489 போயிட்டு 215 மினிட்ஸ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆனாலும் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனாலும் நமக்கு வந்து செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்கிரிப்டில் மட்டும் கிடையாது, நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டியோட இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 23,869 நோட் பண்ணிக்கோங்க. சேம் கண்டிஷன் தான். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு எப்படி சொல்லணும், ஸோ சேம் கண்டிஷன் தான். சென்செக்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 78,736 தான் ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான பிளேஸ். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ மண்டே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம் விட்டுருங்க. ஒரு 11-12 மணி வரைக்கும் மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஒரு வால்டல் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால்டல் வந்து இருக்கும். ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் மண்டே, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பெரிய ப்ராஃபிட்டை அவ்வளோ சீக்கிரம் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ போயிருக்கு, இன்னைக்கு நான் ஒரு 2,000 ரூபா போட்டிருந்தா ஒரு 50,000 கிடைச்சிருக்கும், 60,000 கிடைச்சிருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படியாச்சும் போயிட்டு மண்டே நம்ம வந்து அட்டன் பண்ணி ஸோ ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லை மண்டே காலையில் போனவொடனே அவசர அவசரமாக போட்டு ஆர்டர் எடுப்பாங்க. அங்கேருந்து மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா ஸோ நம்ம பணம்லாம் காலி ஆகிடும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் வந்து அந்த ட்ராப் நடக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ட்ராப் நடக்கும்பாங்கல்ல,
என்ன சொல்றதுன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸோட அமௌண்ட்டை எப்படியாச்சும் இது பண்ணணும், அது அந்த மாதிரி இடம் தான் இதெல்லாம். ஸோ அதனால நம்ம மைண்ட் செட்டுங்கிறது ஒன்று, டெக்னிக்கல்ஸுங்கிறது வேற, இன்ஸ்டிடியூஷனல்ஸோட இதை பண்றது அப்படிங்கிறது வேற. இன்ஸ்டிடியூஷனல்ஸோட மைண்ட் செட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரே வழி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம கரெக்டாக பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க என்ன பண்றாங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா தாராளமாக நம்ம ப்ராஃபிட்ல இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நடுவில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் ஏதாவது மார்க்கெட் ஒரு பெரிய அடி வாங்கி ஏதாவது நடந்துருமா அப்படின்லாம் கிடையாது. நாளைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஹாலிடே தான், நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லீவ் ஹாலிடே. அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் நைட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு பெரிய மூமெண்ட் வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா ஃப்ளாட் மார்க்கெட்டில் தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நீங்கள் ஹோல்டிங்கே பண்ணி வச்சிருந்தா கூட ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து செல்லிங்கை தான் ஹோல்டு பண்ணணுமே தவிர பையிங் வந்து ஹோல்டு பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிருக்கீங்க, நான் என்ன சார் நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, பையிங்கை தான் ஹோல்டு பண்ணக்கூடாது, நான் செல்லிங்கை ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் சப்போஸ் இப்போ பையில போயிட்டு இருக்கு, இப்போ புட் ஆப்ஷனை நான் ஹோல்டு பண்றேன்னு வச்சுக்கோங்க, புட் ஆப்ஷனை செல் பண்ணி தாராளமாக வந்து ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்றும் மார்க்கெட் மேலே போனாலும் புட் ஆப்ஷன் செல்லிங்ல நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிரும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் ஃபிளாட் ஓப்பன் ஆனா கூட அங்க இருந்து கொஞ்சம் சைட்வேஸ் போட்டா கூட புட் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் கிடைச்சிரும் நமக்கு. ஸோ புட் ஆப்ஷன் செல்லிங்க ஹோல்டு பண்ணுங்க, பையிங்க அவ்வளவு சீக்கிரம் ஹோல்டு பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில்ல பார்த்தீங்கன்னா காலையில் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு போகலாம் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ நம்ம வந்து பை சைட் டார்கெட் வந்து வச்சு ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து இவ்வளோ தூரம் வந்து கிடைச்சிருக்கு, 5440 வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ ஈவினிங் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு, இருந்தாலுமே கொஞ்சம் சிம்பிள் தான். இந்த இடத்த தான் பிரேக் அவுட் பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதையுமே நான் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ மேபி இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ளாரே இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்தாலும் நடந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த சேனல் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5404, 5376 இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இப்போதைக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த 5404 பிரேக் அவுட் பண்ணி 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா பை சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் 5440 வரைக்கும் நம்ம டார்கெட் போட்டு இந்த பை சைடு வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 5376க்கு கீழே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனது அப்படின்னா இந்த கேப்ல ஒரு செல் சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல வந்து இப்போதைக்கு வந்து சார்ட் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த அப்லோட் ஆகிறதுக்குள்ளார உங்களுக்கு இந்த நியூஸ் அதாவது இது வந்துருச்சு அப்படின்னா ஸோ பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ 5404, 5376, 5404க்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா பை சைட், 376 கீழே 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா செல்லிங். ஸோ அதை அடுத்தடுத்த டார்கெட் வந்து ஹை லோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து மார்னிங் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா 276.7ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 281 வரைக்கும் வந்திருக்கு. சாரி, மார்னிங் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 276.7 மறுபடியும் வந்தால் பை எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து 281 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்க்கலாம். ஸோ 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக், அடுத்த பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸோ கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.